நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உயிருக்கு போராடும் சூழ்நிலையில் வந்து சேர்ந்த முதியவர் ஒருவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்குகிறார். கேட்போம். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று காலை 8 மணி 7:30 மணிலிருந்து 8 மணி அளவில் பெயர் தெரியாத முதியவர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில அவசர சிகிச்சை பிரிவு வாசல்ல படுத்திருந்தார். இவரை காப்பாற்ற வேண்டிய அரசு மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகளோ அவரை என்ன பண்ணிட்டாங்க, ஊழியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற இருசக்கர வாகனத்தோட நிழலுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஷெட்ல கொண்டு போய் போட்டாங்க. கடந்த 4 மணி நேரமா அவர் உயிர் போராட்டத்துக்கு ஈடுபட்டு இருக்கிற நிலைமையிலையும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகமோ இது குறித்து முறையான தகவல்களை தெரிவிக்க மறுக்கதோட தங்களுக்கு ஆட்கள் இல்லை, அதனால நாங்க அப்படித்தான் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி முறையான பதில் யாருக்குமே தெரிவிக்காம இந்த மாதிரி அசால்ட்டான பதிலை தெரிவிக்கிறாங்க. இதனால பொதுமக்கள் மத்தியில மிகுந்த விரக்தியும் அதிருப்தியும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே முறையானபடி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்ல, முறையானபடி எங்களுக்கு பராமரிக்கிறது இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே குற்றஞ்சாட்டப்படுற இந்த நிலைமையில இவ்வாறு நடந்திருப்பது மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ராம்சுந்தர் மற்றும் சிவகுமார்.